வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்வேஷன பூஜை, அதாவது குட்டிச்சாத்தானை வச்சு வித்வேஷனை பண்ணுற பூஜை தான் இந்த இதில் நம்ம பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான எந்திரங்கள் எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு எந்திரம் அப்படின்னா 6க்கு 6 போடுவோம். இது 6க்கு 12 போடணும். 6க்கு 12 இன்ச்சு போட்டு பெரிய எந்திரமாக இது பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அபிஷேகம் பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி அதுக்கு உண்டான ஐங்குலமை எல்லாம் வச்சு தான் பூஜை பெருசாக நடக்கும். குட்டிச்சாத்தான் பிரயோகம் இது குட்டிச்சாத்தான் பிரயோகத்தில் இது ஒரு வகை. இது நம்ம இதுக்கு உண்டான எல்லாம் அதுக்கு குட்டிச்சாத்தானுக்கு படையில் நம்ம பண்ணுற இடத்துல வச்சு எல்லாம் படையெல்லாம் போட்டு அவங்களுக்கு உண்டான 2 பேர்த்தை பிரிக்கணும். அவங்களுக்கு உண்டான பொருள் எல்லாமே அதில் வச்சு படையல் போட்டு அதை பலி நம்ம எப்படின்னா படிப்படியாக கொடுக்கணும். எலுமிச்சப்பழம், தேங்காய், தடியங்காய், அதுக்கப்புறம் கோழி அப்படின்னு படிப்படியாக நம்ம பலி கொடுத்து தான் பூஜை ஆரம்பிக்கணும். பூஜை இது பண்ணி ஆரம்பிச்சுட்டு இந்த படையலை எடுத்துகிட்டு கொண்டு போய் மயானத்தில் கொண்டு அங்கே ஒரு படையல் தனியாக போகணும். இதுக்கு முன்னாடி பிராந்தி, சுருட்டு, கோழி அங்கே ஒரு பலி எல்லாம் கொடுத்து வச்சு இப்போ நாங்கள் பூஜை பண்ணியிருக்க இந்த பூஜை பண்ணியிருக்க எல்லா விஷயத்தையுமே எல்லாம் கொடுத்துருப்போம் பாருங்கள். மூட்டை மாதிரி பொதியணும், மூட்டை மாதிரி கட்டணும். அந்த பூஜை முடிஞ்ச உடனே எந்திரத்தை வச்சு எல்லாம் மூட்டை மாதிரி பொதிஞ்சு அதை கொண்டு போய் மயானத்தில் வைக்கணும். வச்சு அங்கே பலி கொடுத்து படையில் போட்டு அதை புதைக்கணும். புதைச்சி இது பண்ணும்போது அந்த குட்டிச்சாத்தான் அந்த வேலையை எடுத்துகிட்டு நமக்கு செய்யும். அது இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்க இவங்களுக்கு பூஜை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மலேசியாவில் இருக்கிறவங்க. இவங்க வித்வேஷன பூஜை 2 பேர்த்தை பிரிக்கிறதுக்கு உண்டான பூஜை கொடுத்துருந்தாங்க. அதனால் இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23 நாளில் இது இதாச்சு முடிஞ்சது. அதை நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோட போய் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. இது முடிஞ்சு 23 நாள் ஆகிட்டு இந்த பூஜை அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நெட்டில் நான் போடுறேன். இது பெரிய பூஜை இருக்குது. எல்லாம் நம்ம ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இங்கேருந்து குட்டிச்சாத்தான் பிரயோகத்தில் இது ஒரு முறை, நிறைய முறை இருக்குது. அதில் இது ஒரு முறை குட்டிச்சாத்தான் பிரயோகத்தில். இந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா வித்வேஷன பூஜை பண்ணி நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக இதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பூஜைகள் இதில் மற்றபடி அஷ்டகர்மங்கள் எந்த பூஜைகள் எது பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணணும் மாந்திரியம் கற்றுக்கணும்னாலும் சரி, நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லி நான் இது பண்ணுது அதே மாதிரி முறைப்படி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாந்திரிகங்கிறது உடனே கற்றுக்கிறது கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. யாருக்கிட்டையும் போய் ஏமாறாதீங்க. ரொம்ப சீக்கிரமாக வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வர முடியாது. ரொம்ப மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பூஜை பண்ணால் தான் நமக்கு அந்த பவர் எல்லாமே கிடைக்கும். அதை புரிஞ்சு நல்லபடியாக நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்குனாலும் சொல்லுங்கள், செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் வேலை எடுத்து செய்யணும், எங்களை மாதிரி நீங்கள் வரணும், நீங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாலும் அதுவும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.